2008 இவங்களுடைய ஹோம் மினிஸ்டர் வந்து சிவராஜ் பாட்டீல் அவர் வந்து ரிசைன் பண்ணாரு. அதை வந்து அவர் சொல்லி காட்டிட்டு இருக்காரு. அந்த சிவராஜ் பாட்டீல் கூட ஏன் ரிசைன் பண்ணாருன்றத கொஞ்சம் வந்து ரெக்கார்டை திருப்பி போட்டு படிச்சு பார்த்தாருன்னா அவருக்கு தெரியும். அதாவது சார், அங்க தாக்குதல் நடந்துகிட்டு இருக்குது. 3 பிரஸ் கான்பரன்ஸ் அவர் அட்டெண்ட் பண்ணார். இருந்துட்டு போதுங்க, என்ன போல 3 பிரஸ் கான்பரன்ஸ்லயும் 3 Dress சேஞ்ச் பண்ணி வந்து உட்கார்ந்துகிட்டாங்க. மர்க்கா சொல்லு. 3 பிரஸ் கான்பரன்ஸ்லயும் 3 Dress சேஞ்ச் பண்ணி வந்து உட்கார்ந்துகிட்டாங்க. ஆஹா, இவன் மண்ட குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா? மோதி என்னைக்கு பண்றது? மோதி என்னைக்கு பண்றது? கோதி என்னைக்கு பண்றது? அன்னைக்கு அது ஒரு பிரச்சனையா இருந்தது. இன்னைக்கு எல்லாம் கோதி மீடியா எவனும் பேச மாட்டேங்கிறான். உண்மை. ஒரு நிமிஷம் மேடம். அதாவது அவங்கள்ட்ட பிரஸ் கேட்டுச்சு, என்ன சார் இங்க தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க, இங்க இருக்கிறவங்க பேசி பண்றீங்க, உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு நேரம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. அதனோட வெட்கப்பட்டது அன்னைக்கு அவங்க ரிசைன் பண்ணாரு. அப்படியே வாயில வந்ததெல்லாம் சொல்ல வேண்டியதுதான். பிரஸ்ஸுக்காக வந்து சிவராஜ் பாட்டீல் ரிசைன் பண்ணாருன்னா மோடி டெய்லி ரிசைன் பண்ண வேண்டியதான். ரொம்ப டெக்னிக்கலா எய்ம் பண்றானே. ஏன்னா டெய்லி 30 தடவை ட்ரெஸ் மாத்துறாரு. அதாவது எந்த சமயத்துல என்ன எல்லா சமயத்திலையும் இப்ப அந்த ஹெலிகாப்டர் இது நம்ம பிளைட் கிராஷ் நடந்துச்சா, அங்க அவர் எத்தனை ட்ரெஸ்ல நின்னாரு? எந்த சம்பவத்துல ஒரு ட்ரெஸ்ல நின்றுருக்காரு? அது ஒரு விஷயமா? ஒரு ட்ரெஸ் விஷயத்துக்காக ஒருத்தர் ரிசைன் பண்ணிருப்பாரா? அந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்று ரிசைன் பண்ணார், அதை சொல்லுங்க. அதை வந்து நீங்க ஏத்துக்க உங்களுக்கு மனம் இல்ல. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஊழல் குற்றச்சாட்டுக்கு பொறுப்பு விலகி இருக்காங்க. எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு உங்க ஆட்சி காலத்துல வந்திருக்கு? எதுக்கா ஒண்ணுக்கு பொறுப்பேற்றிருக்கீங்களா? எதுக்கா ஒண்ணுக்கு ரிசைன் பண்ணிருக்கீங்களா? ரிசைன் பண்ணிட்டு விசாரணை எதிர்கொண்டிருக்கீங்களா? விசாரணை முதல்ல நடத்த விட்டுருக்கீங்களா? காங்கிரஸ் ஆட்சி காலத்துல விசாரணை நடத்தினாங்க, ரிசைன் பண்ணாங்க, எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்தோம், பொறுப்பேற்றாங்க. நீங்க எதுக்குமே பொறுப்பேற்க மாட்டீங்களா? இங்க ஃபைலை எரிச்சிருவீங்க, ஃபைலை காணாம ஆக்கிடுவீங்க. இதுதானே உங்க ஆட்சியில பாக்குறோம்.